வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுவட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்ன பண்ணுறதப்பா, என்ன தான் சொன்னாலும் சரி அவள் கேட்கவே மாட்டேங்கிறான். எதுலையா இருந்தாலும் சரி பிடிவாதமாக இருக்கிறார். ஆனால் நம்ம சொல்கிறதெல்லாம் அவளுக்கு புரியுதுப்பா, ஆனால் முரண்டு பிடிக்கிறா, தூங்குற மாதிரி நடிக்கிறா. இந்த மாதிரி பல ஆண்கள் சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம். குடும்பத்தில் பல ஆண்கள் இன்னைக்கு தவித்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் புரியாததை போல் நடிக்கக்கூடிய பல பெண்கள், தூங்காமல் தூங்கி கொண்டிருப்பது நடிக்கக்கூடிய பல பெண்கள் தான் காரணம். அது உடல் உறவு சம்பந்தப்பட்ட வகையிலே இருக்கும். அவளுக்கு ஏகப்பட்ட ஆசை இருக்கும், ஆனால் ஆம்பளை கூப்பிட்டுன்னு அவள் பாட்டு உட்காந்துருப்பான். அது 50 நாள் ஆனதான் சரி பெண் தாங்கிக் கொள்வாள், ஆனால் ஆணால் தாங்க முடியாது. அப்புறம் நம்மளா போய் நோண்டி அப்புறம் நுழவழித்து அதை கூப்பிட்டு உட்காந்து உறவு கொள்ளணும். அப்புறம் கடைசியில் நம்ம கேட்டோம்னு வைங்களேன், என்னடி இவ்வளோ ஆசையை வச்சுருக்கிற, அப்புறம் நீ கூப்பிட வேண்டியதானே அப்படின்னா, இல்லை நீங்கள் கூப்பிடுவீங்கன்னு நான் நினச்சேன், துவைச்சேன், அயன் பண்ணேன் அவள் சொல்லுவாள். பொண்டாட்டி பலவிதமாக பேச நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு ஒரு முக்கிய காரணம்லாம் சொல்லிக்கிட்டுலாம் உட்காந்துருக்க முடியும். எத்தனை வருஷமாக சொல்லிகிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது. பல பெண்களிடம் இன்றைக்கும் அந்த உடல் உறவில் விழிப்புணர்வின்மை, அதையெல்லாம் விட ஆம்பளை வருட்டம் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு சகஜமில்லாத ஒரு நிலைமை, அதுதான் பல குடும்பங்களில் பல ஆண்களுக்கு பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கு. பொதுவாக அந்த உணர்ச்சியில் கவனம், பெண் என்ன நினைக்கிறாள் அப்படிங்கிறதுல ஆண் ரொம்ப கவனிச்சுட்டே வச்சுக்கலாம், அந்த பொம்பளையை கரெக்ட் பண்ணிடலாம். நம்ம ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. கூர்ந்து கவனிக்கணும். அந்த கவனிச்சா கூட அதுலேயும் தவறு கண்டுபிடிக்கூட பெண்களும் இருக்கிறாங்க, நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. இன்னும் இந்த ஆள் கரெக்டாக கண்டுபிடிக்கிறார் அப்படி மனசு நினச்சி என்ன பண்ணுவாங்க, வேறு விதமாக கேள்வி கேட்குறச்சப்ப நம்ம ஆம்பளை மாட்டிக்குவோம். இதில் ஒன்றுமே கிடையாது. வாடின்னு கூப்பிட போகிறோம், உடல் உறவு கொள்ள போகிறோம், அவ்வளோதான். அவள் பொண்டாட்டி, இதில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இதில் பலவிதமாக இருக்கிற மாதிரி பல பெண்கள் பில்டப் பண்ணிக்குவாங்க. அது அவர்களுக்கு தான் இழுக்கு. நினச்சி பார்த்தாங்கன்னா போதும், என்னடா அநியாயமாக ஒரு இரவை விட்டு விட்டோமே அப்படின்னு மனசு நொந்து போயிடுவாங்க. அந்த நொந்துல கூட பார்த்துருவோம். அதெல்லாம் கிடையாது. காதல், உடல் உறவு, கணவன், குடும்பம், வாழ்வியல் சம்பந்தப்பட்ட பல விஷயம், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதிலெல்லாம் பார்த்துருவோங்கிறதுலாம் வேலை கிடையாது. எல்லாம் நம்மளா ஈடுபட்டு டக்கு 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 டக்குன்னு ஆண் அதை அங்கீகரிக்க விட்டாலுமே சரி, நம்ம அந்த குடும்பத்தில் வந்துட்டோம், டக்கு 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 டக்குன்னு செஞ்சுட்டு போகும்போது ஆணுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். அவன் தொழிலில் பெரிய தொழில் அதிபராக மாறும், கோடி கோடியாக சம்பாதிப்பான். அவனுக்கு இன்ட்ரெஸ்டிங் தான். ஒரு பெண் தூண்டுதல் விட்டாலே போதும். மாமலையும் கடுகாமே அப்படின்னா பாரதிதாசன். கடைக்கன் பார்வை காட்டி விட்டால் மாமலையும் கடுகாமே, கடுகு மாதிரி சல்சல்னு போயிடும். அது பல பெண்களுக்கு தெரிவதில்லை. அதை கண்டுபிடிச்சு ஒரு ஆண் செஞ்சாலும் கூட அது பல பெண்கள் ஒப்புக்கொள்வதில்லை. இதில் நம்ம என்னன்னா கவனக்குறைவில்லாமல் நடந்துக்கணும். என்ன செஞ்சாலும் சரி மனைவி என்ற முறையில் அவளை புறக்கணிக்காமல் போயிடும். அதையும் நம்ம வெளிப்படையாக தெரிஞ்சுன்னு வந்தீங்கன்னா அவள் வேணும்னு நம்மளை புறக்கணிப்பாள். அந்த மாதிரி பல பெண்கள் இருக்காங்க. கவனக்குறைவாக இல்லாமல் அப்படியே போகிறோன்னு வைங்களேன். அதே மாதிரி மரியாதையோடு நம்ம போடுறோம், அதையும் பல பெண்கள் ஒத்துக்கொள்வதே கிடையாது. ஆமாம், அதையும் ஏதாவது ஒரு வகையில் சில்மிசம் பண்ணி சில பெண்கள் இருக்காங்க. கணவன் கூப்பிட்டான்னா அப்போ தான் இல்லாத லொல்லெல்லாம் பேசுவாங்க. முடிஞ்சு போச்சு, அவனுக்கு அந்த இன்ட்ரெஸ்டே போயிடும். குப்பர் அடித்து படுத்து தூங்கிடுவான், முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? அதுவும் இருக்கவே கூடாது. உடல் உறவு அப்படின்னு வரக்கூடிய சமயத்தை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விடுவாள். அவள் தான் பெண். கூப்பிடணும், வாடா இரவு உறவு கொள்ளலாம் அப்படின்னு கூப்பிடணும். அவள் தான் பொம்பளை. அப்படி இருக்கிறப்ப தான் அந்த ஆண் ரொம்ப
போல்டாக இருப்பான், அந்த குடும்பத்தை கட்டுக்கோப்பாக கொண்டு வருவான், அந்த பெண்ணுக்கு பலவிதமான நன்மைகள் செய்வான், குடும்பத்துக்கு நன்மை செய்வான், எல்லாமே தானாக நடக்கும். இதெல்லாம் வந்து முயற்சி முயற்சி இந்த உறவில் வந்து முயற்சி செய்யக்கூடிய அந்த எண்ணம் இருக்கு பல ஆண்களுக்கு. அதை பல பெண்கள் அங்கீகரிப்பதில்லை. அதுலேயும் தேவையற்ற முறையில் சில ஆதிக்க உணர்வு அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய பல பெண்கள் இருக்காங்க. அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையை தானே அழித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் நம்ம பார்க்குறோம். பெண்ணாதிக்கம் என்றால் என்ன? ஆண் கலந்து தான் பெண்ணாதிக்கம், முடிஞ்சு போச்சு, எழுதிட்டு போயிட்டான். அதை பல பெண்கள் உணர்வதே கிடையாது. தேவையில்லாமல் அதை நுழைச்சினா யாருக்கு கஷ்டம்? அவனுக்கு தான். அவன் பாட்டுக்கு அவன் வேற பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். நீ சிங்கிளாக நிற்க வேண்டியதான். எத்தனை தடவை சிங்கிளாக நிற்க முடியாது. அதனால தான் அப்பங்காரனே பார்க்குறான், தாலியை கட்டு, உனக்கு என்ன வேணும்? 35 பவுன் வேணுமா? 1.5 லட்சம் வேணுமா? இல்லை ஏதாவது சொத்துக்கள் வேணுமா? அள்ளிட்டு போயிட்டே இருப்பான். என்னையை விட்டுரு. அப்பனே விளையிறப்ப அப்புறம் மற்ற எண்ணத்தை பண்ண போகிறான். இதை பல பெண்கள் உணர்வதில்லை. நம்மால் கரெக்டாக செட் பண்ணி வச்சான் பாருங்க. தாலியை கட்டி நீ கூட்டிகிட்டு போயிடுறா, முடிஞ்சு போச்சு, இங்கே விடாத. அதான் வந்து ஒரு பெண்ணினுடைய அடிப்படை, முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு உணர்வு போதும். பல பெண்கள் வந்து அதையும் புரிந்து கொள்வதில்லை. சும்மாவாவது முரண்டு பிடிச்சிக்கிட்டே இருக்கிறது. இதில் வந்து ஒரு பாதுகாப்பு உணர்வு இருக்குது. உடல் உறவு, கணவன் மனைவி இன்பம், இதில் வந்து பாதுகாப்பு உணர்வு இருக்குது. அந்த பாதுகாப்பு உணர்வை வந்து ஏற்படுத்திக்கணும். அந்த பாதுகாப்பு உணர்வை, ஆணின் பாதுகாப்பு உணர்வை பல பெண்கள் தானாக ஏற்படுத்திக்கணும். சரி, ஆண் ஏற்படுத்துகிறான்னா அதை ஏற்றுக்கொள்ளணும். ஆமாம், ஒரு ஆய்வு கூட சொல்லுது, ஆணின் வாசம் வந்து ஒரு பெண்ணுக்கு அடிக்கடி தேவைங்கிறான். ஆணின் வாசம் பல பெண்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது தான். ஆமாம், அடிக்கடி கட்டி பிடித்து உங்கள் கணவனோட நுகர்ந்து கொள்ளுங்கள். அது தெரியலையா? ஆணுக்கு சொல்லிக் கொள்வது, கட்டிப்பிடித்து உன்னுடைய ஆண் வாசத்தை அவளுக்கு வெளிப்படுத்த. ஆண் வாசம் பல பெண்களுக்கு தேவை. அதை அவர்களே உணர்வதில்லை. ரொம்ப கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும். பார்த்த உடனே பெருமூச்சு விடுவாங்க. ஆணின் வாசம்ங்கிறது பெண்ணுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஆமாம், அது மிகப்பெரிய ஒரு சைக்காலஜி. அது இல்லைன்னா அவங்க முகமே இப்படி ஒளி இழந்து அந்த தாட்டே இல்லாமல் மாறி போயிடும். அந்த ஆணின் வாசம் ப்ளஸ் உடல் உறவு, இறுக்கி பிடித்து கட்டி அணைத்து முத்தம் கொடுக்கக்கூடிய அந்த நிலம், இதெல்லாம் வந்து ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு ஆணின் மூலமான வரப்பிரசாதம். ஆண் செய்கிறான். சில ஆண்கள் தெரியாமல் செய்வதில்லை. ஆனால் பல பெண்கள் அதை ஒப்புக்கொள்வதில்லை. அதனால் வந்து தன்னுடைய வாழ்க்கை சரியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆண் கரெக்ட் பண்ணிக்கிடுங்க. இது என்னன்னா, பொம்பளையை கரெக்ட் பண்ணுங்க. பொம்பளையை கரெக்ட் பண்ணி அவருடைய உணர்வை கூடவே போங்க. உங்களுடைய ஆண் வாசத்தை அவளுக்கு அடிக்கடி காமிங்க. உடல் உறவை அதன் மூலமாக காமிங்க. குடும்ப பிணைப்பை காமிங்க. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நம்முடைய வாழ்க்கை, ஒரு ஆணுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு பெண் கட்டாயமாக அவளும் நன்றாக இருப்பாள். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.